ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 151வது தலைப்பு. பட்டுத்துணி தொடர்ச்சி. காலலம்பி துடைத்து கொண்டுதான் படுத்து கொள்ள வேண்டும். கார்த்தாலே பல் தேய்த்து விட்டு இத்தனை தடவை கொப்பளிக்கணும், போஜனம் முடிந்தபின் இத்தனை தடவை கொப்பளிக்கணும் என்றெல்லாம் கணக்கு. இப்படி கொப்பளிப்பதே நம்முடைய தொண்டை, கழுத்து முதலிய கிளாண்டுகளின் சுரப்பு எழுந்தவுடனும் சாப்பிட்டவுடனும் ஆரோக்கிய ரீதியில் எப்படி இருந்தால் ஹிதமோ அப்படி இருப்பதற்கு உதவுகிறது என்று குறிப்பு போட்டிருக்கிறது. பல் தேய்க்காமல் பெட் காஃபி குடிப்பது அனாச்சாரத்துக்கு அனாச்சாரம், அனாரோக்கியத்துக்கு அனாரோக்கியமும். ஒரே எச்சில் பிரஷை பல நாளுக்கு வைத்து கொள்ளாமல் அன்றன்றும் ஒரு குச்சியால் தேய்த்துவிட்டு அதை போட்டுவிட வேண்டும். ஆலங்குச்சி, வேலங்குச்சி இதற்கு எடுத்தது என்பதால் தான் ஆலும் வேலும் பல்லுக்குருதி என்பது. இப்படியெல்லாம் நன்றாக பல் தேய்க்கணும், ஏப்பம் வரும் வரை கொப்பளிக்கணும் என்று போட்டிருக்கிற சாஸ்திரத்திலேயே ஸ்ராத்தம் முதலான தினங்களில் குச்சி போட்டு தேய்க்காமல் வாயை குழப்பிக்கொண்டு கொஞ்சம் கொப்பளிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஆச்சாரம் என்றாலே சௌச்சம் என்று சொல்லிவிட்டு இதென்ன அசுச்சியாய் இருக்கிறதே என்று நினைக்கக்கூடாது. ஸ்ராத்தத்தில் ஸ்நானம் மற்ற மடி சமாச்சாரங்களை ஏகமாக சொல்லியுள்ள அதே சாஸ்திரத்தில்தான் இப்படி சொல்லியிருக்கிறது என்பதாலேயே இதற்கு நமக்கு தெரியாத காரணம் இருக்க வேண்டுமென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும்படியாகவும் ஒரு காரணம் இந்த புஸ்தகம் போட்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நன்றாக பல் தேய்த்து நாக்கை வழித்து கொண்டு அப்புறம் கொப்பளித்தால் பித்த நீரெல்லாம் வெளியே வந்துவிடும். மற்ற நாட்களில் அப்படி வரவேண்டியதுதான். ஆனால் இப்படி பித்த நீர் வந்தவுடன் பசி எடுத்துவிடும். மற்ற தினங்களில் அப்போது பாலோ மோரோ கஞ்சியோ பானம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஸ்ராத்த தினத்தில் ஒட்ட கிடக்க வேண்டும். அன்றைக்கு ரொம்பவும் லேட்டாக, அதாவது மத்தியானம் 1 மணிக்கு மேலே அபராண்ண காலத்தில் தான் ஸ்ராத்த கர்மா ஆரம்பித்து அப்புறம் அதை முடித்து போஜனம் பண்ண வேண்டுமாதலால் அதுவரை பசி எடுக்காமல் இருக்கவே பித்த ஜலமும் வெளியே போக வேண்டாமென்று பல் தேய்க்கிறதை இப்படி ரிலாக்ஸ் செய்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதாவது இதுவும் தாட்சிண்யத்தோடு ஆச்சாரம் பண்ணி கொடுத்திருப்பதில் சேரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.